ஹாய் மோக்ஷா. இன்னைக்கு நம்ம 108 திவ்யதேசம் சீரீஸில் புதுசாக பார்க்க போகிற கோவில் 11வது திவ்யதேசம், தட் இஸ் 11th திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் இருக்கிற ஊர் பேர் திரு ஆதனூர். இந்த ஊரில் இருக்கிற உமாச்சி பேர் ஆண்டு அளக்கும் ஐயன். இவர் தலைக்கு ஒரு மரக்காலை வச்சுட்டு வலது கையில் எழுத்தாணி, தட் இஸ் பென் வச்சுட்டு இடது கையில் ஒரு தாளபத்திரம், தட் இஸ் பனை ஓலை வச்சுட்டு எழுதுகிற மாதிரி படுத்துருப்பார் சைன பெருமாள். முன்னாடி இருக்கிற உற்சவர் பேர் ரங்கநாதர். பக்கத்தில் தாயார் சன்னதி இருக்கு. தாயார் பேர் பார்கவி. தாயார் உட்காந்துருப்பா. உற்சவர் தாயார் பேரும் அதுவே. திஸ் தாயார் ஷேர்ஸ் ஹர் நேம் வித் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார். காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் பேரும் பார்கவி. உனக்கும் அந்த பேர் தான் வச்சிருக்கு. யூ ஆர் ஆல்சோ பார்கவி. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் புன்னை மரம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, புள்ளபூதங்குடியில் அதே புன்னை மரம் தான் இந்த கோவிலையும். அதே மாதிரி இன்னொரு புன்னை மரம். ஓகே, அதே மாதிரி இந்த கோவிலில் 2 புஷ்கரணி இருக்கு. ஒன்று பேர் சந்திர புஷ்கரணி, இன்னொன்று பேர் ஆப்வியஸ்லி சூரிய புஷ்கரணி. அதே மாதிரி பெருமாளுக்கு மேலே இருக்கிற அந்த விமானம் உனக்கு தெரியும் இல்லையா, அது இந்த கோவிலில் இருக்கிற விமானம் பேர் பிரணவ விமானம். இந்த கோவில் திவ்ய தேசம்ங்கிறதுனால இந்த கோவிலை யார் பாடினா தெரியுமா? எஸ், யூ கெஸ்ட் இட் ரைட். நம்ம கலியன் திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல் பாடல்களில் இந்த பெருமாளை எப்படி பாடியிருக்காருன்னா, முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயனை அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கார். இந்த ஊர்ல, இந்த ஊருக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. உனக்கு தான் ஸ்டோரிஸ் பிடிக்குமே. 1, 2, 3, 4 ஸ்தல புராணம் அவ்வளோ இருக்கு இந்த கோவிலுக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஒரு சமயம் பிருகு முனிவர் அப்படி ஒருத்தர் பார்க்கடல், திருப்பார்க்கடல்ல பெருமாளும் தாயாரும் இருப்பா இல்லையா, க்ஷீரசாகர சயன பாடுறோம் இல்லையா. க்ஷீரசாகரம், க்ஷீரம்னா பால், சாகரம்னா கடல். பார்க்கடல்ல பெருமாள் இருக்கும்பொழுது அவரை போய் பார்க்கறதுக்கு பிருகுமுனிவர் போறாராம். பிருகுமுனிவர்கிட்ட ரொம்ப நேரம் பெருமாள் பேசிட்டு இருக்கிறத பார்த்து தாயாருக்கு பிருகுமுனிவர் ரொம்ப பிடிச்சி போய் பெருமாள் சாத்தின்னு இருக்கிற ஒரு மலர் மாலை, புஷ்ப மாலை எடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க சுவாமி அப்படின்னு முனிவர்கிட்ட கொடுக்க, முனிவர் அதை கையில் ஆசையாக வாங்கிட்டு கண்ணில் ஒத்திட்டு நடந்து வந்துட்டே இருக்கார். எய்த்தாப்புல பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் ராஜா யாரு? இந்திரன். அவன் தன்னோட ஒயிட் எலிஃபண்ட் ஐராவதத்தில் வரதை பார்த்தோன்னே, நானும் ஒரு சாதாரண முனிவர், இதை நான் போட்டுக்கிறத விட பெருமாள்கிட்ட இருந்த மாலை இந்திரன் போட்டுட்டா நல்லா இருக்கும்னு இந்திரன்கிட்ட கொடுக்க, இந்திரன் அதை வாங்கி போட்டுக்காம அவனுக்கு ரொம்ப பிடிச்ச எலிஃபண்ட் மேலே வைக்க, எலிஃபண்ட் தன்னோட அந்த தும்பிக்கையால் அந்த மாலை எடுத்து தூக்கி போட்டுத்தான். எலிஃபண்ட்டுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது இல்லையா, பாவம். இதை பார்த்துட்டே இருக்கிறச்சே பிருகு முனிவருக்கு கோபம் வந்துருத்தான். துர்வாசருக்கு கோபம் வருமே, அந்த மாதிரி பிருகு முனிவருக்கு கோபம் வந்துருத்தான். கோபம் வந்தோடனே, நீ கலியுகத்தில் போயிட்டு மனுஷனா போற அப்படின்னோடனே இந்திரன் தான் பண்ண தப்புன்னு ரியலைஸ் பண்ணி சாரி சுவாமி அப்படின்னோடனே பிருகுமுனிவர்கிட்ட இதுக்கு சாப்ப விமோச்சனம் கேட்டோன்னு, கவலைப்படாத தாயார், தட் இஸ் மகாலட்சுமி பூலோகத்தில் எனக்கு குழந்தையா பிறப்பா. குழந்தையா பிறந்தோடனே ஸ்ரீமன் நாராயணனை கல்யாணம் பண்ணிப்பா. அந்த கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணினேன்னா கட்டாயம் உனக்கு சாப்ப விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லி தாயார் பூலோகத்தில் பிறந்து பிருகுமுனிவருக்கு குழந்தையா பிறந்து கல்யாணம் ஆண்டளக்கு மையனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கு இந்திரன் வந்ததுனால அவனோட சாபம் விமோச்சனம் ஆச்சு. இது ஸ்டோரி நம்பர் 1. ஸ்டோரி நம்பர் 2, ஆதனூர். திரு ஆதனூர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஊர் பேரு. ஆதனூர்னா அது எப்படி பிரிக்கணும்னா, ஆ தன் ஊர். ஆனா என்ன? பசுமாடு. இங்க இந்த பசுமாடு வந்து காமதேனு இந்த ஊர்ல சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணதுனால ஆதனூர், திருங்கிறது மரியாதை, ரெஸ்பெக்ட். ஸோ திரு ஆதனூர். ஸ்டோரி நம்பர் 2. ஸ்டோரி நம்பர் 3 வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் வந்து
ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ பெரிய மதிலாக இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கட்டினது வந்து திருமங்கையாழ்வார். கட்டின்னு இருக்கார். அது கிலோமீட்டர்ஸ் டுகெதர் இருக்கு இல்லையா, நிறைய செலவாகும்ல. செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு மணியே இல்லை. யூரோஸும் இல்லை, டாலர்ஸும் இல்லை, கோல்டும் இல்லை, ருப்பீஸும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தெரியாமல் பயந்து நைட்டு தாய்ச்சல் இருக்கார். தாய்ச்சி வச்சு தூக்கமும் வரல. 1.5 டைம் தூங்கினோடனே அவருக்கு கனவுல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வந்து என்ன சொன்னார், நேரப்போ அதனருக்கு போ, அங்கே வந்து ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வணிகன் இருப்பான், அவன் சொல்கிறத கேளுன்னு அடுத்த நாளே ஹார்ஸ் எடுத்துட்டு வேகமாக அவர் ஹார்ஸ் பேர் ஆடல்மா. அந்த ஹார்ஸில் வேகமாக வந்தால் இந்த கொள்ளிடக்கரையில் ஒரு வணிகன் நின்றுட்டு இருக்கானான். அவன் கையில் ஒரு மரக்கால், ஒரு எழுத்தாணி, ஒரு பனை ஓலை 3 இருக்கான். அந்த பனை ஓலை, எழுத்தாணி, மரக்கால் 3த்தையும் கொடுத்து இந்த மரக்காலில் மண்ணை அளந்து யார் வேலை செய்கிறாளோ அவள் கையில் கொடுங்கோ, உண்மையாக வேலை செஞ்சவாளுக்கு அந்த மண் வந்து பொண்ணா போகும், பொய் சொன்னவாளுக்கு மண்ணாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அதை கொடுத்தாராம். அதை வாங்கிட்டு நேராக திருமங்கையாழ்வார் போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாராம். எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும் இல்லையா, அந்த டே ஆஃப் சேலரி வரைச்சு அளந்து கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு மண்ணாக தான் இருக்கு, சில பேருக்கு மட்டும் கோல்டாக மாறிடுறது. இந்த மண்ணாக வாங்கினவாழெல்லாம் கோபம் வந்துடுது. எல்லாரும் சேர்ந்து திருமங்கையாழ்வாரை அடிக்க ஓடி வரைச்சு திருமங்கையாழ்வாரோட குதிரையில் வேகமாக இந்த கோவிலுக்கு வந்துடுறாராம். வரைச்சு அந்த வணிகன் அங்கே இருந்தாராம், மெர்ச்சன்ட்டு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக வர அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் நான் அடிக்க வர சுவாமி அப்படின்னோடனே, கவலைப்படாத, யார் உண்மையாக வேலை செஞ்சாலோ அவளுக்கு கோல்டு கிடைச்சிடுது, உன்னை ஏமாத்தின வாழ்க்கெல்லாம் மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகன் நேரம் அந்த மரக்காலையும் எழுத்தாணியும் வாங்கிட்டு நேர சந்நிதிக்குள்ளே போயிட்டாராம். அப்புறம் தான் அசரீரியாக வாக்கு வந்துதான். அசரீரின்னா மேலேந்து குரல். அது என்னன்னா, நான் தான் அது அப்படின்னு ஆண்டடக்கும் மையன் சொன்னதா ஒரு ஸ்டோரி. 3ஆச்சா? அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஓம் பேரு. இந்த கோவிலில் சுவாமிக்கு முன்னாடி 2 பில்லர் இருக்கும். அந்த பில்லர் பேர் என்னன்னா மோக்ஷ தூண். என்னடா அது ஓம் பேர்லயே இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கா? எஸ், மோக்ஷ தூண். லெஃப்ட் சைடில் இருக்கிற பில்லரை கட்டிண்டு சுவாமியோட திருவடியை சேவிக்கணும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பில்லரை கட்டிண்டு சுவாமியோட திருமுகத்தை சேவிக்கணும். சேவிச்சா என்ன கிடைக்கும்னா, நம்ம இந்த பூமியை விட்டுட்டு மேலே வைகுண்டம் போகிறச்சே நம்மளோட ஆன்மா சோல் வந்து இந்த தோணை தொட்டுட்டு நேர பரலோகம் வரதா ஐதீகம். சரி, இந்த மாதிரி மோட்சத்தூண் வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் எஸ், ஸ்ரீரங்கத்துலேயும் இருக்கு. ஸ்ரீரங்கத்துலையும் சேவிக்கலாம், இங்கேயும் சேவிக்கலாம். இந்த ஊருக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா, நம்ம ராமர் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி ராமரும் ஆஞ்சநேயரும் இந்த கோவிலில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா போனதா ஒரு ஸ்டோரி உண்டு. இந்த கோவிலுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே ஸ்ரீ வீர சுதர்சன ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். தனி கோவில், தனி சந்நிதி. அந்த கோவில் ரொம்ப இணைக்கு. கிரக தோஷம், நட்சத்திர தோஷம், என்னென்னலாம் தோஷம் இருக்கோ எல்லா தோஷத்துக்கும் அந்த பெருமாளை போய் சேவிச்சா போகிறோம். அந்த ஆஞ்சநேயர் எல்லாத்துலேருந்தும் ரிலீவ் பண்ணிடுவார். சரி, இந்த பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கார் இல்லையா, கையில் எழுத்தாணி வச்சுட்டு யார் யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸோட இன்வால்வ் ஆயிருக்காளோ, அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், பட்ஜெட் போடுறவா, நம்ம அம்மா, நம்ம பார்த்து கணக்கு எழுதுறவா, எல்லாருக்கும் இந்த பெருமாள் குட் கால்குலேஷன், குட் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி தருவாராம். 1. ஸோ உனக்கு மேக்ஸ் நல்லா படிக்கணும்னா இந்த பெருமாளை சேவிக்கணும். நம்பர் 2, இந்த பெருமாள் யார் யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறாளோ, ட்ரூத்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவாளுக்கு உண்டான ரிவார்ட்ஸு கிடைக்காம, ரெக்கக்னிஷன் கிடைக்காம கவலைப்படுறா இல்லையா, அவள்லாம் இந்த பெருமாளை மனசால நினைச்சாலே போகிறோம். ஒரு தடவை போய் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டா they will get all the goodness in their life. So it's such a lovely temple. ஆண்டு அளக்கும் ஐயன் ஆட்சி பண்ணுற இந்த ஆதனூர் கோவிலை போயிட்டு நம்ம கட்டாயம் கும்பகோணம் ட்ரிப்பில் சேவிச்சா இதனால் மட்டும் நம்ம பார்த்த ஆல் த குட்னஸ் இந்த பெருமாள் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல செய்தியோட
இந்த திவ்ய தேசத்தை இன்னைக்கு நம்ம சேவிப்போமா?